ஃபேமஸ் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு கோட் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. "We are what we repeatedly do. Excellence then is not an act but a habit." ஆனா ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றதுக்கு ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, 60லேருந்து 90 நாளைக்குள்ள நம்ம தொடர்ந்து எந்த விஷயத்தையும் செஞ்சோன்னா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 1½ மாசம் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா செய்யறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு டாஸ்க் இல்ல. நம்ம ஒரே நாள் நைட்டு உட்கார்ந்து அடுத்த நாள் எக்ஸாமுக்கு நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்லயும் நம்மளால பாஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரொடக்ஷன் சர்வர்ல ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா, நம்மளால தொடர்ந்து ஒரு 36 மணி நேரம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஆனா கன்சிஸ்டண்டா டெய்லி 1 ஹவர் 90 நாள் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நம்மளால செய்ய முடியறது இல்ல. ஏன் நம்மளால தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னா, நம்ம ஒரு நாள் இருக்கிற மாதிரியே நம்மளுடைய மனநிலை அடுத்த நாளும் இருக்கிறது கிடையாது. நம்மெல்லாம் எமோஷனல் கிரீச்சர்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எமோஷன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள்னால இல்ல நம்மளுடைய ஓன் தாட்ஸ்னால நம்முடைய எமோஷன் வேற வேற லெவல்ல இருக்கும். ஒரு நாள் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம், ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஒரு நாள் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி டவுனா இருப்போம், ஒரு நாள் ரொம்ப கோவமா இருப்போம், ஒரு நாள் பயத்தோட இருப்போம். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிகளும் நம்மள ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளுது. ஒரே நாள்ல எல்லா உணர்ச்சிக்குள்ளேயும் நம்ம போயிட்டு வர்றோம். அப்படி நடக்கிறதுனால நம்மளால ஒரு கன்சிஸ்டண்டா ஒரே விஷயத்த 90 நாள் நம்மளால செய்ய முடியல. ஏன்னா என்னால ஒரே மாதிரி 90 நாளும் என்னுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நம்ம செட் பண்ணலாம்? இது எப்படிதான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரே மாதிரி 90 நாள் இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முகங்களை நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலைகளை சார்ந்து. அப்ப நம்மளுடைய ஹேபிட்டை ஒரு ஃபார்ம் பண்ணா அதுக்கேத்த மாதிரி நம்மளை எஜுகேட் பண்ணுமே தவிர, நம்ம அதை எஜுகேட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த கோலை கன்சிஸ்டண்டா செய்ய முடியாது. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு நாள் ஃபுல் எனர்ஜியா இருப்போம். அன்னைக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டையும் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் எல்லாம் நம்மளை எக்ஸைட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். அந்த மாதிரி நாளை பெர்ஃபெக்ட் டே அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இல்லை, ரொம்ப டிமோட்டிவேட்டடாகவும் இல்லை, ஆனா ஆவரேஜா இருக்கும். அப்ப ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு என்னுடைய கோல் என்ன? அதே போல ரொம்ப லேசியா டிமோட்டிவேட் ஆகக்கூடிய ஒரு நாள் இருக்கும். ஸோ அன்னைக்கு என்னால எதை மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரியான நாளுக்கு நான் எப்படி கோலை செட் பண்ண போறேன்? மொத்தம் 3 விதமான டேஸ் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. ஒன்று பெர்ஃபெக்ட் டே, 2வது ஆவரேஜ் டே, 3வது லேசி டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விதமான ஒரு நாளுக்கும் நம்மளுடைய கோல் என்ன? இப்போ உங்களுடைய கோல் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய பாடி மசில்ஸை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய கோலா இருந்துச்சுன்னா, பெர்ஃபெக்ட் டேல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஜிம்முக்கு போய் இதை புல் டேல என்ன பண்ணுவீங்க, புஷ் டேல என்ன பண்ணுவீங்க, லெக் டேல என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பிளான்ஸ் இருக்கு. உங்களுடைய பெர்ஃபெக்ட் டேல நீங்க எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க? ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் எக்ஸைட்டடோட நீங்க இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்க செட் பண்ணியிருக்கிற அந்த ஃபுல் செட்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் டேயோட கோல். அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் டே. நீங்க அன்னைக்கு ரொம்ப டவுனா இருக்கீங்க. அன்னைக்கு என்னதான் ஒரு கோல்னா, எப்படியாவது ஜிம்முக்கு ஷோ அப் பண்ணிடணும், ஜிம்முக்கு போயிடணும். அதுதான் உங்களுடைய மேஜர் கோலா இருக்கும். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன உங்களால அன்னைக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்யணும். ஆவரேஜ் டேல நம்மளுடைய கோல் என்னன்னா ஷோ அப் பண்றது. 3வது ரொம்ப டவுனா இருக்கக்கூடிய நாள், ரொம்ப லேசியா இருக்கக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு நீங்க என்ன கோல்னா, என்னால இன்னைக்கு ஜிம்முக்கே போக முடியாது, என்னுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனா இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னா, நீங்க அந்த ஜிம்முக்கு போக முடியலனாலும் அன்னைக்கு ஒரு 30லேருந்து ஒரு 60 மினிட்ஸ் வாக் போயிட்டு வாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த நம்முடைய கோல் ரிலேட்டடா நம்ம பண்ணணும். அது சஸ்டெயினபிளா இருக்கணும். ஸோ ரொம்ப லேசியா இருக்கக்கூடிய அன்னைக்கு வாக்கிங் போங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான வேலை. நீங்க வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு கூட நீங்க ஜிம்முக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பாடியை மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரே நிலையில இல்லை, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நம்முடைய லைஃப்ல நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லைஃப்ல பெர்ஃபெக்ட் டேல என்னுடைய கோல் என்ன, ஆவரேஜ் டேல என்னுடைய கோல் என்ன, லேசி டேல என்னுடைய கோல் என்ன,
இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹெல்த் ரிலேட்டடா என்னுடைய கோல் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கோல்ல என்ன செட் பண்ணலாம்? பெர்ஃபெக்ட் டேல நான் வந்து ஒரு லாங் வாக் என்னுடைய ஸ்பௌஸோட போவேன். அப்படி இல்லையா, ஆவரேஜ் டேல வந்து ஒரு ஷார்ட் வாக் போவேன். அப்படியும் பண்ண முடியல, கடைசியா லேசி டே இருக்கு அப்படின்னா, ஒரு கால் பண்ணி நம்ம பேசலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு விதமான கோலை செட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே போல உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட் டேல வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்ட்ரெச்சா நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அதே போல உங்களுடைய ஆவரேஜ் டேல வந்து 1 ஹவர் 1 ஹவரா மாத்துங்க. அப்பதான் வந்து உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதை விட லேசியான டேல வந்து ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கிங்க. எவ்வளவு வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு வந்து உங்களுடைய டைம் பிளாக்கை வந்து பிளாக் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு டேயும் நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிற பிளான் உங்ககிட்ட இருக்கும். அந்த பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுவோம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, நம்ம ப்ரிப்பேர்டாகவே இல்லை. எல்லா சூழ்நிலைக்கும் நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணும் நம்மளுடைய கோலுக்கு அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன், எஜுகேஷன் நமக்கு இல்லை. அதனால தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆனோன்னே சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத உடனே டீவியேட் ஆயிடுறோம். அதே போல் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு வந்து என்னுடைய பிளான் என்ன? இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம், ஆனால் நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். வெக்கேஷனில் வந்தால் நான் என்ன செய்வேன்? மழை பெஞ்சுனா என்ன செய்வேன்? நான் காரில் தான் வந்து தினமும் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? சடனாக நம்ம ஜிம்முக்கு போகக்கூடிய டைமில் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாரு, அப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? ஸோ இப்படி எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு பிளான் வச்சுக்கிங்க. அது வந்து வெறும் ஹெல்த் பிளானில் மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஸோ எல்லா விதமான நம்முடைய லைஃப்லையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி ஆக்ட் பண்ணால் என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம ஏர்லியராகவே டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஆன் அ பர்ஃபெக்ட் டே எப்படி இருப்பேன், ஆன் ஆவரேஜ் டே எப்படி இருப்பேன், ஆன் லேசி டே எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த கோலை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம். நம்ம வந்து லைஃப் லாங் அந்த ஹேபிட்டை நம்ம லைஃப்பில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்ன கோட்டு, இஃப் யூ கான்ட் ஃப்ளை தென் ரன், இஃப் யூ கான்ட் ரன் தென் வாக், இஃப் யூ கான்ட் வாக் தென் க்ரோல், பட் வாட் எவர் யூ டூ யூ ஹாவ் டு கீப் மூவிங். உன்னால் பறக்க முடியலையா ஓடு, உன்னால் ஓட முடியலையா நட, உன்னால் நடக்கவே முடியலையா தவழ்ந்து போ. ஆனால் நீ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டே இரு, நகர்ந்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ எந்த நிலையில் இருந்தீங்கனாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.